ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்னைக்கு எக்ஸலில் நம்ம ஹைட் அண்ட் அன்ஹைட் ஷீட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஷீட்டை எப்படி மறைய வைக்கிறது, மறுபடியும் அதை எப்படி கொண்டு வரது, அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஷீட்ஸ் வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கும். நம்ம வேணும்னா ஷீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஷீட்டில் வந்து இந்த ரேஞ்சை வந்து ஹைட் பண்ணணும்னா நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செலக்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஷீட் விட்டு ஒன்று ஹைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு ஷீட்டு விட்டு இன்னொரு ஷீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹைடுன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹைடு அந்த மாதிரி கொடுங்க. அது வந்து நமக்கு ஹைட் ஆயிரும். அன்ஹைட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் கொடுத்து அன்ஹைட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி எந்தெந்த ஷீட்ஸ்லாம் ஹைட் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் 365 யூசஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு 2 ஷீட் அன்ஹைட் ஆகணும், இல்லை எல்லா ஷீட்ஸும் வந்து அன்ஹைட் ஆகணும்னு. ஆனால் இப்போ இதே பாருங்கள் நமக்கு வந்து ஆஃபீஸ் 365 இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டாக உள்ளே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அன்ஹைட் கொடுக்கணும். ஸோ அன்ஹைட் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் ஏவும் தர முடியாது, ஃபுல் செலக்டும் பண்ண முடியாது. நமக்கு ஒவ்வொரு ஷீட்டை தான் வந்து இந்த மாதிரி அன்ஹைட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம அதுக்கு ஒரு மேக்ரோவை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ரீசெட் பண்ணுறதுக்காக விஷுவல் பேசிக்கில் போயிட்டு நம்ம கோடை பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்ரோவாக ரன் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது தான், நான் செஞ்சு காமிக்கும்போது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து அதுக்கான கோட் தான் இது. இந்த கோட் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம நேம் கொடுத்துக்கிறோம் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு. சப்ஜெக்ட் வந்து நம்மளோட அன்ஹைடு. எப்போவுமே ஒன்று கொடுக்குறப்பவே அதை என் பண்ணிடணும். ஸோ நான் என் சப்னு ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். அதுக்கு நடுவில் வந்து இங்கே ஒர்க் ஷீட்னு வந்து பேசிக்காக நேம் இருக்கும். நான் அந்த ஒர்க் ஷீட்டுன்ற பேசிக்காக நேமுக்கு பதிலாக நான் ஷீட்ன்ற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபார் கமெண்ட் கொடுக்குறேன். ஃபார் அதுக்கப்புறமா ஈச் ஷீட், அதாவது இங்கே ஒர்க் ஷீட்டை மென்ஷன் பண்ணுறேன். இன் ஒர்க் ஷீட்ஸ், இந்த ஒர்க் ஷீட்ஸுன்றது நம்மளோட இங்கே இருக்கிற எல்லா ஷீட்ஸையும் குறிக்கும். அந்த ஷீட் டாட் விசிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு ட்ரூன்னு வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஃபார் லூப். ஸோ நான் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகணும், அதாவது நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு போகும். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டும் வந்து விசிபிள் ட்ரூன்னு வரும். இப்போ நமக்கு மேக்ரோ வந்து டேரெக்டாக அப்படியே ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே டெவலப்பர் டேப்னு இருக்கும். இந்த டேப் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன்னு இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு டெவலப்பர் டேப்பை இங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் வந்துடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் மேக்ரோன்னு இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெக்கார்ட் கொடுத்துட்டு இந்த மேக்ரோ நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மேக்ரோ வந்து அன்ஹைடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அன்ஹைட் ஆல் ஷீட்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிடலாம். ஈவன் நீங்கள் வந்து அதுக்கு ஷார்ட்கட் கூட நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து இப்போ ஸ்மால் லெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு வரும். இல்லை நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சி டைப் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் வந்துடும். அதே மாதிரி கேப்ஸ் லாக் ஏ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மேக்ரோ வந்து எப்படி ஸ்டோர் ஆகணும், இந்த ஒர்க் புக்கில் மட்டும் நமக்கு ஸ்டோர் ஆகணுமான்னு கேட்குது. நோ, நமக்கு வந்து இந்த அன்ஹைட் ஷீட் வந்து எல்லா ஒர்க் புக்லையும் இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கொடுத்து இங்கே பர்சனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்சனல் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எல்லா ஒர்க் புக்குமே வந்து இந்த மேக்ரோ அவைலபிளாக இருக்கும். சாரி, நான் இங்கே வந்து நேம் ஸ்பேஸை விடாமல் போடணும், நான் கவனிக்கலாம். அண்டர்ஸ்கோர் போட்டுக்கிறேன் நான். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே தரேன். இப்போ எனக்கு மேக்ரோ ரெக்கார்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் எனக்கு இங்கே சிம்பிள் தெரியுது. இப்போ நான் ஏதாவது வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இங்கே மேக்ரோ ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்கு டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் மேக்ரோ ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கேயும் போய் ஸ்டாப்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்குது, இங்கே நான் போய் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண மேக்ரோக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து ஃபுல்லாக காப்பி பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்ட் F11. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் இங்கே VBA இருக்குது, அதாவது நம்ம பர்சனலில் சேவ் பண்ணோம். ஸோ அங்கே பர்சனலுக்கு போங்க. இங்கே பர்சனலில் வந்து நம்ம மாடியூல்ஸ்க்கு போகணும். இங்கே மாடியூல்ஸ் போனால் மாடியூல் 1ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிடுங்க. நான் இங்கே நேம் கொடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், அன்ஹைட் ஆல் ஷீட்ஸ்னு. ஸோ நம்ம இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் V அப்படியே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி
பேஸ்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அதுக்கு ஷார்ட்கட் அசைன் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வரலாம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸலில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கிறதுனால நான் ஷார்ட்கட்ஸாக இல்லாமல் ஒரு பட்டன்ஸாக நான் வந்து அதை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே வந்து மோர் கமாண்ட்ஸ்னு இருக்கும், அதுக்கு போங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நமக்கு மேக்ரோஸ் மட்டும் வரும். அதில் நம்ம யூஸ் பண்ண மேக்ரோனா Unhide. ஸோ அது இங்கே இருக்குது. நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் Unhide ஆல் ஷீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஐகான்ஸ், அதாவது கண் இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஷீட்ஸ் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ ஹைட் பண்ணதுக்கப்புறமா நான் இதை செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஷீட்ஸும் வந்து Unhide ஆகிடுச்சு. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மேக்ரோஸ் எதுவும் ரன் பண்ணாமல் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஷீட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு வியூ போயிடணும். வியூவில் போயிட்டு கஸ்டம் வியூவில் நீங்கள் இந்த வியூவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த வியூ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் ஆட் கொடுத்து ஆல் ஷீட்ஸ் இந்த மாதிரி நேம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வியூவை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ கஸ்டம் வியூ போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஆல் ஷீட்ஸ்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வரும். ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ நான் இது க்ரியேட் பண்ண இந்த மேக்ரோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் நியூ ஒர்க் புக் பண்ணாலும் சரி இல்லை வேறு எந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இது காமிச்சிடும். ஸோ நான் இதை கிளிக் கொடுத்து நான் Unhide பண்ணிக்கலாம் எல்லா ஷீட்ஸையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.